ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இல்லத்தரசி சேனல். இன்றைக்கி நான் பிரெட் ஆனியன் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்றது செஞ்சு காட்ட போகிறேன். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க. இது காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 5 பிரெட் எடுத்து துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிங்க. ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. அரை துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்குங்க. அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கான பொருட்களில் கடலைப்பருப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. தாளிக்கு வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் கோல்டு கலராக மாறட்டுங்க. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வச்சதும் வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கழுவி விட்டுட்டு இருங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வெங்காயம் வதங்கணும். வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை மிளகாயும் இஞ்சி துண்டுகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் நல்ல ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. நறுக்கி வச்சுருக்கிற பிரெட் துண்டுங்களை இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கிண்டி விடுங்க. கிரேவி நல்லா பிரெட்டில் வர்ற மாதிரி பெரட்டி விடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பரான டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஹீட்லேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இறக்கிடலாங்க. நல்லா கிண்டி விடுங்க. சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ.